ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ கேன் வின் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோனிம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேர்டு சேம் ஸ்பெல்லிங்கோடு இருக்கும், பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு வேர்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கோட வித் எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆக்ட் அப்படின்னா சட்டம். இன்னொரு ஆக்ட் பாருங்கள், செயல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எக்ஸாம்பிள், திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் அப்படின்னா இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது. ஓகேங்களா? திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். செகண்ட் ஒன், this kind of act will be admitted அப்படின்னா இந்த வகையான செயல் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்றது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி. இந்த செயல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், பேங்க் அப்படின்னா வங்கி. செகண்ட் ஒன் சேம், பேங்க் அப்படின்றது மீனிங் வந்து கரை அப்படின்னும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹர் ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் எ பேங்க் அப்படின்னா அவளுடைய அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், த தாஜ்மஹால் இஸ் ஆன் த பேங்க் ஆஃப் யமுனா. அதாவது தாஜ்மஹால் வந்து யமுனா நதிக்கரையில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ கரை அப்படின்றது இங்கே யமுனா அப்படின்ற மாதிரி, பேங்க் ஆஃப் யமுனா, யமுனா நதிக்கரை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், பியர் அப்படின்னா கரடி. சேம், பியர் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து இன்னொன்று தாங்கு அப்படின்றது, தாங்கிக்கிறது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எ பியர் ஹீட்ஸ் டெபாக்கோ. கரடி வந்து டெபாக்கோ சாப்பிடுது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நோ ஒன் கேன் பியர் சச் அ கிரேட் இன்சல்ட். நோ ஒன் கேன் பியர் சச் அ கிரேட் இன்சல்ட் அப்படின்னா யாராலுமே வந்து இந்த இன்சல்ட்டை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த பெரிய அவமானத்தை வந்து தாங்கிக்க முடியாது யாராலையும் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்குது. ஓகேங்களா? தாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பாருங்கள், போ அப்படின்னா வில். சேம், போ அப்படின்றது தலைவணங்கு அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ராமா கேவ் எ போ டு லக்ஷ்மணா. ராமா கேவ் எ போ டு லக்ஷ்மணா அப்படின்னா ராமன் லக்ஷ்மணுக்கு வில் கொடுத்தார் அப்படின்ட்டு. ஓகேங்களா? செகண்ட் ஒன், வி மஸ்ட் போ டு த ஆல்மைட்டி. ஆல்மைட்டி அப்படின்னா வல்லவர்களுக்கு. வி மஸ்ட் போ டு த ஆல்மைட்டி, நம்ம வல்லவர்களுக்கு தலை வணங்கணும் கண்டிப்பாக அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். பாக்ஸ் அப்படின்னா தெரியும் நமக்கே, பெட்டி. இன்னொரு பாக்ஸ் அப்படின்றது கன்னத்தில் கொடுத்த அடி அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் பாக்ஸ் இஸ் ஏவி அப்படின்னா இந்த பெட்டி ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்றது மீனிங். திஸ் பாக்ஸ் இஸ் ஹெவி, இந்த பெட்டி கனமானது அப்படின்னு. செகண்ட் ஒன், ஐ கேவ் ஹிம் எ பாக்ஸ் ஆன் ஹிஸ் ஃபேஸ் அப்படின்னா அவன் கன்னத்தில் நான் வந்து அடி கொடுத்தேன் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஐ கேவ் ஹிம் எ பாக்ஸ் ஆன் ஹிஸ் ஃபேஸ் அப்படின்னா. சிக்ஸ் ஒன் பாருங்கள், கேன் அப்படின்னா தவளை. கேன். ஓகேங்களா? இன்னொரு கேன்ன்றது வந்து முடியும். ஐ கேன் அப்படின்றது என்னால் முடியும் அப்படின்றது. பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ், திஸ் கேன் கண்டைன்ஸ் மில்க். இந்த கேனில் மில்க் இருக்குது, பால் இருக்குது அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஐ கேன் லிஃப்ட் திஸ் கேன் அப்படின்னா இந்த கேனை என்னால் தூக்க முடியும் அப்படின்றது. முடியும்ன்றது செகண்ட் ஒன், ஐ கேன் லிஃப்ட் திஸ் கேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், கேஸ் அப்படின்னா வழக்கு. இன்னொரு கேஸ் அப்படின்றது பெட்டி. ஓகேங்களா? சூட் கேஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெட்டி. ஒரு கேஸ்ன்றது, இன்னொரு கேஸ் வழக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள், எ கேஸ் ஹாஸ் பீன் ஃபைல்டு அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனுக்கு எதிரான கேஸ் வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? எ கேஸ் ஹாஸ் பீன் ஃபைல்டு அகெயின்ஸ்ட் ஹிம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ பாட் எ கேஸ் ஃபார் மை ஜுவல்ஸ் அப்படின்னா நான் என்னோடய நகைகளுக்காக பெட்டி ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு மீனிங். ஐ பாட் எ கேஸ் ஃபார் மை ஜுவல்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேட்ஸ் அப்படின்னா தேதிகள். இன்னொரு டேட்ஸ் வந்து பேரிச்சம்பழம், நம்ம சாப்பிட்ற டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ், தீஸ் டேட்ஸ் ஆர் நாட் கன்வீனியன்ட் ஃபார் த பிஎம்
தீஸ் டேட்ஸ் ஆர் நாட் கன்வீனியன்ட் ஃபார் த பிஎம் அப்படின்னா இந்த தேதிகள் வந்து பிஎம்க்கு கன்வீனியன்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்ஸ் ஆர் வெரி சீப் நவ் அப்படின்னா பேரிச்சம்பழம் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது விலை அப்படின்ற மாதிரி. டேட்ஸ் ஆர் வெரி சீப் நவ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபேர் அப்படின்னா திருவிழா. இன்னொரு ஃபேர் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஓகேங்களா, தெளிவாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மை ஃபாதர் ஹஸ் கான் டு கிறிஸ்மஸ் ஃபேர் அப்படின்னா என் அப்பா கிறிஸ்மஸ் திருவிழாவுக்கு போனார் அப்படின்ட்டு. மை ஃபாதர் ஹஸ் கான் டு கிறிஸ்மஸ் ஃபேர். செகண்ட் ஒன் பாருங்கள். த வெதர் இஸ் ஃபேர் டுடே. த வெதர் இஸ் ஃபேர் டுடே அப்படின்னா இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இன்றைக்கி அப்படின்றது மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கைட் அப்படின்னா ஒரு பறவை. கைட்டுன்றது ஒரு வகையான பறவை. இன்னொரு கைட் அப்படின்றது பட்டம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கைட்ஸ் கேன் ஃப்ளை வெரி ஹை. பறவைகள் வந்து ரொம்ப ஹையாக பறக்க முடியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் ஃப்ளை கைட்ஸ் ஆன் த ஃபெஸ்டிவல் டேஸ். சில்ட்ரன் ஃப்ளை கைட்ஸ் ஆன் ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னா குழந்தைகள் வந்து திருவிழா டைமில் வந்து பட்டம் விட்டு விளையாடுவாங்க அப்படின்றது மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லெட்டர் அப்படின்னா எழுத்து. இன்னொரு லெட்டர் அப்படின்றது வந்து கடிதம். ஓகேங்களா. லெட்டர் எழுத்து, இன்னொரு லெட்டர் கடிதம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் கவ் இஸ் ஓ இல்லைங்களா. அதாவது கவ்ன்ற வேர்டில் செகண்ட் லெட்டர் வந்து என்னது, அதாவது செகண்ட் எழுத்து என்னது, ஓ அப்படின்றது. லெட்டர்னால் எழுத்து. நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர் டு ஹிம். நான் அவனுக்கு கடிதம் எழுதினேன் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லைட் வெளிச்சம். இன்னொரு லைட் பாருங்கள் மிருதுவான லைட்டாக அப்படின்றது. ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். த சன் கிவ்ஸ் அஸ் லைட். சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தருது அப்படின்றது. த சன் கிவ்ஸ் அஸ் லைட். நெக்ஸ்ட் ஒன் நார்மலி வி வியர் லைட் கிளாத்ஸ் இன் சம்மர். நார்மலி வி வியர் லைட் கிளாத்ஸ் இன் சம்மர் அப்படின்னா பொதுவாக சம்மர் டைம் வெயில் டைமில் நம்ம ரொம்ப லைட்டான வெயிட்லெஸ்ஸாக மிருதுவான ட்ரெஸ் தான் நம்ம போடுவோம் அப்படின்றது இதோட மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாட்ச் கை கடிகாரம். இன்னொரு வாட்ச் பாருங்கள் கண்காணி, வாட்ச் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ அ வாட்ச். என்னோடய மாமா எனக்கு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணார், கை கடிகாரம் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணார் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வி ஷுட் வாட்ச் இஸ் ஸ்டடீஸ். வி ஷுட் வாட்ச் இஸ் ஸ்டடீஸ் அப்படின்னா அவனோட படிப்பை வந்து நம்ம கண்காணிக்கணும் கண்டிப்பாக அப்படின்றது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யூ கேன் வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட மற்ற வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.